இப்போ நம்ம வந்து ஃப்ளஃபி ப்ளீட் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்லேயே வந்து நம்ம வந்து பல்லு ப்ளீட் எப்படி எடுக்கிறது, செஸ்ட் ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் வரும். இப்போ சென்டர் ப்ளீட் வந்து ஃப்ளஃபியாக எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பாதி வரைக்கும் நான் முடிச்சிட்டேன், செஸ்ட் ப்ளீட் வரைக்கும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஃப்ளஃபி ப்ளீட்டுங்கிறனால நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக வச்சுக்கிறேன், அப்போ தான் பார்க்க நிறையா அழகாக தெரியும். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஸோ சின்ன சின்னதாக நான் வந்து மடிச்சுக்கிறேன். சென்டர் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வரைக்கும் நமக்கு சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். கேப் போட்டு சேம் சைஸில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சென்டர் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிடுச்சு. இது மேலே போட்டு சாரீ பேக் போட்டு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ மேலேருந்து ஒரு 10 இன்ச்சஸில் நம்ம கேப் விட்டு இங்கே எடுத்துகிற போது பின் பண்ணிக்க போகிறோம். இதுதான் உள்ளே சொருகிற இடம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பின் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஷார்ப்பாக அயன் பண்ணிக்கலாம். பின் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் மட்டும்தான் நான் அயன் பண்ணுறேன், அதுக்கு கீழே நான் பண்ணலை. ஏன்னா அதுக்கு கீழே வந்து நம்ம ஃப்ளஃபியாக வைக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம அயன் பண்ண தேவையில்ல. இந்த பின் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் மட்டும் நல்லா அயன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ளஃபி ப்ளீட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கக்கூடாது. லைன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளஃபி ப்ளீட் வராது. ஸோ என்ன பண்ணோம்னா, இது அப்படியே இந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு பேக் சைடை போட்டு அயன் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைட் போட்டு அயன் பண்ணக்கூடாது. பேக் சைடை போட்டு சாரியை உள் பக்கமாக ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணிப்போம். ஸோ இந்த லைன்ஸ் இல்லாத மாதிரி அயன் பண்ணால் தான் நமக்கு ஃப்ளஃபி ப்ளீட் அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நான் ஃபிங்கராக வச்சு ஃபுல்லாக அயன் பண்ணிடுறேன். கீழே அந்த லைன்ஸ் தெரியாமல் நல்லா அயன் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் ஃப்ளஃபி ப்ளீட் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணி முடிச்சாச்சு பேக் சைடு. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு ஃப்ளஃபி ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லைன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ தான் நமக்கு ஃப்ளஃபி ப்ளீட் எடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளஃபி ப்ளீட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு லாஸ்டோட ப்ளீட்லேருந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி மட்டும் ஜஸ்ட் வச்சா போதும். ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது உள்ளே நமக்கு வெளியில் ஃப்ளஃபியாக இருக்கணும்னா ஜஸ்ட் உள்ளே ஒரு இதுக்கும் நடுவில் மட்டும் நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளீட்டோட இந்த கார்னர் எண்டில் மட்டும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியில் வந்து நமக்கு ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ ஒரு ரெண்டை மட்டும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். நான் உள்ள இந்த சைட் மட்டும்தான் அயன் பண்ணுறேன், வெளியில் அந்த பக்கம் அயன் பண்ணலை. ஸோ நான் அயன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த பக்கம் நல்லா ஷார்ப்பாக பண்ணும்போது வெளியில் நமக்கு ஃப்ளஃபி அப்படியே நிற்கும். மேலே அயன் பண்ணிடக்கூடாது, இந்த கார்னரில் மட்டும் அயன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளஃபி ப்ளீட் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இது அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு ஹேங்கர் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளீட் கலையாமல் இருக்கிறதுக்காக இப்போதைக்கு மட்டும் நான் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு முன்னாடி நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், அதே ஸ்டெப்ஸ் தான் இதுக்கும் ஃபாலோ ஆகும். இந்த பேக் சைடில் போட்டுட்டு ஃப்ளீட் கலையாமல் அப்படியே எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இது அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கோம். ஸோ பேக் சைடு நமக்கு இந்த ஃப்ளீட்ஸ் அப்படி இருக்கும். சரி இருக்கட்டும். அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு ஒரு பார்த்து எடுத்து ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிப்போம். ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அகைன் பேலன்ஸ் வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து மேலே லைட்டாக மட்டும் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. செஸ்ட் ப்ளேட்டோட பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எடுத்து அகைன் அதே மாதிரி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ப்ளேட்டு. ஸோ இப்போ நம்ம ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணுறோங்கிறனால முன்னாடி நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது இதை நம்ம சென்டராக வச்சுருக்கோம். இப்போ ஹேங்கர் ஃபோல்டிங்கிறனால இது கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே நமக்கு அந்த ஃப்ளீட்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் இப்படி மேலே வச்சுக்கலாம். ஒரு 3/4 சைஸ் எடுத்துகிட்டு ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப் மாதிரி பண்ணிடலாம். ஸோ எடுத்துகிட்டு அகைன் எனக்கு இவ்வளோ தூரம் நான் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம செஸ்ட் ப்ளேட் வச்சோம்ல, ஸோ அதோட பாதி இதில் இங்கே வச்சு இதை அப்படியே நம்ம உள்ளே விட போகிறோம். அதில் விட்டு இவ்வளோ தூரம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் இருக்க செஸ்ட் ப்ளேட்டை அப்படியே ஜஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்படியே ரொட்டேட் பண்ணி ஸோ கீழே நம்மளோட ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் அப்படியே வந்துடும். இப்போ இந்த செஸ்ட் ப்ளேட் என்ன பண்ணுறோன்னா இது வரைக்கும், ஸோ இந்த சைஸ் வரைக்கும் வச்சுருக்கோமா, ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா பேக் சைடாக கொண்டு வரப்போம். ஸோ இதை வந்து பல்லுவை பேக் சைடாக விட்டு ஃப்ரண்ட்டில் எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஹேங்கர் ஃபோல்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹேங்கரில் இந்த சாரீ நகரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாரீ மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 ஃப்ளீட்டை மட்டும் இதோட சேர்த்து வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எடுத்தவங்களுக்கு